ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. அகில உலகத்தை ஆளும் அன்னபூரணி, தேவரும் முனிவரும் எப்போதும் தியானிக்கும் கைலை வாசல். ஏகாந்தமாக தவத்தில் ஆழ்ந்து இருந்த சமயம் பார்வதி தேவி விளையாட்டாக அவர் கண்களை பொத்தினாள். சூரிய சந்திரர்களை வலது இடது கண்களாகவும் அக்னியை நெற்றிக் கண்ணாகவும் கொண்டவர் சிவபெருமான். தேவி அவர் கண்களை பொத்தியதால் சூரிய சந்திரர்கள் தம் ஒளியை இழந்தனர். இதனால் உலகமே இருண்டு போனது. அனைத்து உயிர்களும் பரமேஸ்வரனை சரணடைந்தார்கள். அவர் தன் அக்னிமயமான நெற்றிக்கண்ணை திறந்து உலகத்திற்கு ஒளியை தந்தார். இவை அனைத்தும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்ததால் பார்வதி தேவி பயந்து உடனே தன் கைகளை ஈசனின் கண்களில் இருந்து எடுத்தாள். கூடவே மனம் கலங்கி அவரிடம், நான் விளையாட்டாக தங்கள் கண்களை பொத்தியதால் ஏற்பட்ட பாவம் நீங்க என்ன பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என கேட்டாள். நமக்கு இது கண்ணிமைக்கும் நேரமே என்றாலும் உலக உயிர்களுக்கு அது எவ்வளவு காலம் என்று உனக்கு தெரியாதா தேவி? ஏன் இந்த குறும்புத்தனம்? ஆனாலும் நீ உலகிற்கெல்லாம் அன்னை, ஆகவே உன்னை ஒரு பாவமும் அணுகாது என்றார் ஈசன். அந்த வார்த்தைகளால் சமாதானம் அடையாத அம்பிகை பூவுலகில் தவம் செய்து தன் மீது ஏற்பட்ட பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேட முயன்றாள். ஈசனின் அனுமதி பெற்று தென் திசை நோக்கி புறப்பட்டாள். அந்த சமயம் காசி திருத்தலத்தில் மழை மட்டும் இல்லாமல் கடும் பஞ்சம் நிலவி இருந்தது. மக்கள் பசியால் துடித்தார்கள். தேவி காசியை அடைந்து அங்கு அற்புதமான ஒரு திருக்கோயிலை எழுப்பி அன்னபூரணி என்ற பெயரில் நிலை கொண்டாள். அவள் திருக்கரத்தில் என்றுமே வற்றாத அட்சய பாத்திரம் என்னும் அமுத சுரபியும் பொன்னாலான கரண்டியும் இருந்தன. அவள் உயிர்களுக்கு உணவு வழங்க ஆரம்பித்தாள். அதனால் மக்களின் பசி பிணி நீங்கியது. மக்கள் அன்னபூரணியை போற்றி புகழ்ந்தார்கள். அவள் பெயர் திக்கட்டும் பரவியது. காசியில் கடும் பஞ்சம் நிலவிய வேளையில் அன்னபூரணி தேவி அனைவருக்கும் உணவு அளிக்கும் செய்தியை அறிந்த மன்னன் தேவியை சோதனை செய்ய விரும்பினான். தன் வீரர்களை அவளிடம் அனுப்பி சிறிதளவு தானியம் கடனாக பெற்று வர பணித்தான். அதன்படி அம்பிகையிடம் வந்த வீரர்கள் மன்னனின் ஆணையை தெரிவித்தார்கள். அதற்கு தேவி, நான் தானியங்களை தரமாட்டேன். வேண்டுமென்றால் உங்கள் மன்னன் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வந்து உணவருந்தி செல்லலாம் என்றார். விவரம் தெரிந்து கொண்ட மன்னனும் அமைச்சரும் மாறுவேடம் பூண்டு அன்னபூரணி எழுந்தருளியிருந்த மாளிகைக்கு சென்றார்கள். அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உணவருந்தி கொண்டிருந்தார்கள். மன்னனும் அமைச்சரும் மக்களோடு மக்களாக அமர்ந்து சாப்பிட்டார்கள். தேவியின் திருக்கரத்தில் உள்ள தங்க பாத்திரத்திலிருந்து அல்ல அல்ல குறையாத உணவு வந்து கொண்டே இருந்ததை கண்ட மன்னன் அவள் சாட்சாத் பராசக்தியே என்பதை உணர்ந்தான். தேவியின் திருவடிகளை பணிந்தான். தாயே, என் அரண்மனைக்கு எழுந்தருளி அடியேனை ஆட்கொள்ள வேண்டும் என்று கண்ணீர் மல்க கதறினான். மேலும் தேவி அங்கு எப்போதும் நிலைத்து அருள வேண்டும் என்றும் வேண்டினான். அதன்படி தேவி தன் பக்தர்களை காத்து அருள் புரிந்து வருகிறார். இதுவே தேவி அங்கு நிலை கொண்டதற்கான ஆதி காரணமாக கூறப்படுகிறது. தீபாவளி பண்டிகையை ஒட்டிய 3 நாட்கள் மட்டுமே அன்னையின் தரிசனம் கிட்டும். முதல் நாள் தன திரையோதசி அன்று பூஜைகள் இருந்தாலும் அன்னபூரணியை திரை போட்டு மறைத்திருப்பார்கள். தீபாவளி தினத்தன்று ஐஸ்வர்யங்களை அள்ளி வழங்கும் அன்னபூரணி தேவிக்கு குபேர பூஜை நடைபெறும். அடுத்த நாள் லட்சுமி பூஜை நடைபெறும். இப்படி தீபாவளியை ஒட்டி 3 நாட்கள் விசேஷமாக பொன்னும் மணியும் நவரத்தினங்களும் கொண்டு செய்த அலங்காரங்களுடன் மணிமகுடம் அணிந்து தங்க கிண்ணமும் தங்க கரண்டியும் ஏந்தி இருக்கும் அன்னபூரணியை தரிசிக்கலாம். ஜெகன்மாதா ஈசனுக்கு தங்க கரண்டியால் உணவளிக்க இருபுறமும் ஸ்ரீதேவி பூதேவியர் வீற்றிருக்க பிச்சாண்டி கோலத்தில் விஸ்வநாத பெருமான் தேவியிடம் பிச்சை கேட்கும் அற்புத திருக்கோலத்தை இங்கு காண 2 கண்கள் போதாது. சுத்த தங்கத்தாலான அன்னபூரணியின் திருவுருவம் கண்களை கூசச் செய்யும் ஒளியுடன் பிரகாசிக்கும். ஒரு ஆள் உயரத்தில் ஈசன் வெள்ளி விக்கிரமாக திருவோடு ஏந்தி அன்னபூரணியிடம் பிச்சை கேட்கும் பாவனையில் அலங்கரிக்கப்படுகிறார். நாகாபரணத்தை அணிந்து இடுப்பில் புலித்தோலுடன் ஒரு கையில் உடுக்கையும் மறு கையில் பிரம்ம கபாலமும் அவர் ஏந்தி இருக்கும் அழகே அழகு. தீபாவளி நேரத்தில் அன்னபூரணி தேவி லட்டு தேரில் பவனி வருவது வழக்கம். பிறகு அந்த லட்டுக்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக தரப்படும். வைபவம் மிகவும் விமர்சையாக இது கொண்டாடப்படுகிறது.
அன்னபூரணி சன்னதிக்கு எதிரில் ஆதிசங்கரலால் பதிக்கப்பட்ட ஸ்ரீசக்கர மேரு உள்ளது. பூஜைகள், லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை போன்றவை மேருவிற்கும் செய்யப்படுகின்றன. ஓம் ஸ்ரீ அன்னபூரணி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக.